வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த ஆகஸ்ட் மாதம் 2025 ராசி பலன்களை பார்ப்போங்க. மேச ராசிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல ரொம்பவே வலுத்திருக்காருங்க. அது ரொம்பவே சிறப்பான விஷயங்க. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரிகள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பூமி சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்க, மருத்துவராக இருக்கவங்க, நர்ஸாக வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய வேலையில் இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலையே போனாலும் கூட இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 7 சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் வருத்தப்பட தேவையில்லை. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுத்துடாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2027 ஜூனுக்கு பிறகு தான் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகம் இல்லாத அமைப்பு நடக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. எல்லாமே நல்லதே நடக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 9ஆம் பாவகம் ரொம்பவே வலுத்து இருக்குங்க. அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றால் போல் நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க, எனக்கு நிறையா விதமான பாக்கியங்கள் அமையவே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் அற்புதமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடத்துல சூரியன் பார்த்திங்கன்னா 15 தேதிக்கு மேலே அங்கே ஆட்சி பெற்று இருப்பாருங்க. அதனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஆகஸ்ட் மாதமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பல விதமான விஷயங்களை நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏதாவது போட்டித் தேர்வுகள் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏதாவது நீங்கள் புது வேலைக்காக நீங்கள் எதாவது அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கெலாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன்கள்லாம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அது இருக்குங்க. 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காருங்க. அது ஒரு நல்ல அமைப்பு தான். 20 தேதிக்கு மேலே சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. அதுவுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. ரிஷபராசிக்கான 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சுக்கிரன் 20 தேதி வரைக்கும் இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த 20 தேதி வரைக்கும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக அது இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் 2, 5 கூடிய அதிபதியான புதன் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. மட்டும் இல்லாமல் யோகாதிபதியான சனி 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்புங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில். இல்லாமல் சூரியன் பார்த்திங்கன்னா 15 தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா வீடு வாகனங்கள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. பல பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், சின்னதாக ஒரு சென்ட் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா 11ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி இருக்கார். 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன்லாம் சேர்ந்து இருக்கனால உங்களுக்கு நல்ல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள், அதே மாதிரி வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த செவ்வாய் சனியோட பார்வையில் இருக்காருங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய விஷயத்தில் நீங்கள் கவலைப்படுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்படியே பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த பருவத்தில் சில சுபகாரியங்கள்லாம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்காக நீங்கள் நினச்சி வருத்தப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் ஏற்படலாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சரிவர வேலைகள் அமையாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியான வரன்கள் அமையாத ஒரு காலகட்டமாக இருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்க கேட்காத ஒரு சூழ்நிலை, அதே மாதிரி அவங்க என்ன எதிர்பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும்தாங்க நடக்கும். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. திருமணம் ஆகாதவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் குறைவான ஒரு மாதமாக இருக்கும். என்னடா அது நிறையா விஷயத்துக்கு அலைஞ்சு தான் நடக்குது அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கலாங்க. அதே மாதிரி சட்ட போராட்டத்தில் நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா
அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி காவல்துறையில் ஏதாவது ஒரு சில கேஸ் நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சுமூகமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்குங்க. 2ஆம் பாவம் ஓரளவுக்கு நிறைவாகவே இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்யக்கூடிய காசு கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருங்க. பார்த்தீங்கன்னா நல்ல பண நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.